வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் அர்ஜுன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஜெய்ஹிந்த் பார்ட் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜெய்ஹிந்த் பார்ட் 2 பொதுவாக நாட்டு மக்களுக்காக போராடுறது, பாகிஸ்தான் தீவிரவாதி, காஷ்மீர் தீவிரவாதி இவங்ககிட்டருந்து தான் நாட்டை காப்பாற்றுறது, அப்புறம் கொள்ளைக்காரன் இவங்ககிட்டருந்துலாம் காப்பாற்றுறது, இந்த வேலையெல்லாம் விஜயகாந்த் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டில் போயிட்டதுனால அந்த வேலையை அர்ஜுன் தான் எடுத்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த படத்துலையும் செஞ்சுருக்காரு. மற்றபடி ஜெய்ஹிந்த் 1க்கும் இந்த படத்துக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அர்ஜுன் இயக்கி நடிச்சிருக்காரு அப்படிங்கிற சம்மந்தத்தை தவிர வேறு எதுவுமே இந்த படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் பெரும் பணக்காரர்கள் மட்டுமே சேர்ந்து படிக்கக்கூடிய, பல லட்சங்களை கட்டி படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய குழந்தையை சேர்த்து விட்டுறாரு. தொடர்ச்சியாக கட்ட வேண்டிய ஃபீஸ் அவரால் கட்ட முடியாதனால குடும்பத்தோடு சூசைட் பண்ணிக்கிறாரு. இதை பார்த்த அர்ஜுன் ஒரு ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணி, அந்த ப்ரெஸ் மீட்டில் தனியார் பள்ளிக்கூடங்கள்லாம் அரசுடைமையாக்கணும், தேசிய உடைமையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியை கொடுத்து விட்டுறாரு. இந்த பேட்டியை கொடுத்து விட்டது தான் படம் பூரா போராடினாருன்னு சொல்கிறாங்க. எங்கே போராடினாருன்னே தெரியல. பொதுவாக ஒரு படத்தில் ஒரு ஹீரோ ஏதாவது ஒரு நியாயமான காரணத்துக்காக போராடுவார். அவர் பின்னால் மக்களும் சேர்ந்து போராடுவாங்க. படம் பார்க்குற நம்மளுக்கே கூட ஹீரோ சொல்கிறது சரிதானே, இது சொந்த வாழ்க்கையில் நடந்தால் கூட நல்லது தானே அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் இந்த படத்தில் படம் பார்க்க வந்த ஆடியன்ஸே கூட உன் பிள்ளையை கொண்டு போயிட்டு பெரிய பெரிய கோடீஸ்வரிங்க படிக்கிற, லட்சமாக கட்டி படிக்கிற ஸ்கூலில் தான் சேர்க்கணுமா? உன் வசதிக்கு ஏற்ற அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல தனியார் பள்ளிகளை சேர்க்கக்கூடாதா? இதுக்காக போயிட்டு என்ன தற்கொலையாக பண்ணிக்கிறவாங்க? அதே போல் தனியார் பள்ளியெல்லாம் அரசுடைமை ஆக்கணும்னா இது நடக்கிற கதையா? ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன லட்சம் நடத்திட்டு இருக்காங்க தெரியாதா? அதுக்கு இதை வேறு கொண்டு போய் சேர்க்கணுமா அப்படின்னு பேசுகிறாங்க. அதே போல் இது எப்படி இருக்குன்னா, நாம் சாப்பிட போகிறோம், கையேந்தி பவன் இருக்குது, ஒரு மிடில் கிளாஸ் ஹோட்டல் இருக்குது, பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் கூட இருக்குது. ஒரு 20 ரூபா காசை எடுத்துக்கிட்டு ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து எனக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் கொண்டா அப்படின்னு கேட்டு அவன் தரலைன்னா நம்ம தற்கொலையாக பண்ணிக்கிறோம். வேறு நம்ம கையில் என்ன காசு இருக்கோ அதை வச்சு போய் சாப்பிட போக மாட்டோமா? அதை விட்டுவிட்டு எல்லா ஹோட்டலையும் கையேந்தி பவனை மாற்று அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எடுத்து போராடிக்கிட்டா இருக்க முடியும்? அதே போல் இந்த படத்துடைய கதையில் ஒரு 4-5 கேரக்டர் முக்கியமான கேரக்டராக இருக்குது. இந்த 4-5 கேரக்டருக்குமே தனித்தனி கதை இருக்குது. இந்த தனித்தனி கதையை தனித்தனி எபிசோடாக தான் எடுத்திருக்காங்க. இது 4-5 கதையுமே ஒரே கதையாக கலந்து சொல்லியிருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். தனித்தனி எபிசோடாக எடுத்ததுனால கொஞ்சம் கூட ஒன்றவே முடியல. படத்தில் அந்த கடைசி எபிசோடில் தான் ஹீரோ கேரக்டருக்கே முக்கியத்துவம் வருது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய மைய கருத்துன்னு ஹீரோ சொல்கிற ஒரு விஷயத்தில் நமக்கு உடன்பாடு இல்லாதனால இந்த படத்தோட ஒன்றி நம்மளால் படம் பார்க்க முடியல. இந்த கருத்தை சொல்கிறதுக்கு தான் இப்படி ஒரு படத்தை எடுத்து 3 மணி நேரம் எங்களை உட்கார வச்சிருந்தியா அப்படின்னு நினைக்க தோணுது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.